ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி ஜிகே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அரசியலமைப்புடைய அடிப்படை உரிமைகள் பார்க்க போகிறோம். இந்த இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 3 எதை பற்றி சொல்லுதுன்னா, அடிப்படை உரிமைகளுடைய பற்றி சொல்லுது. இந்த அடிப்படை உரிமைகளுடைய விதி எவ்வளோனா 12 to 35. இப்போ இருக்கிற இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குன்னா 6. இதில் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்விசார் உரிமை, அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்ட்டு பிரிச்சிருக்காங்க. இதில் சமத்துவ உரிமை விதி 14 to 18. இந்த 14 to 18 என்னென்னு பார்ப்போம். இந்த சமத்துவ உரிமைகள் எவைன்னு கொடுத்துருக்கான். பிரிவு 14, 15, 16, 17, 18. இந்த பிரிவு 14 அப்படிங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபடுத்துறதை தடை செய்கிறது சொல்கிறது பிரிவு 15. பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளை சம வாய்ப்பளிக்கணும்னு சொல்கிறாங்க. பிரிவு 16 என்ன சொல்கிறாங்க? பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு கொடுக்கணும். பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கணும். பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் பற்றி சொல்லியிருக்காங்க. பிரிவு 14ங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இதனுடைய அடிப்படையில் பாகுபடுத்துறதை தடை செய்கிறது. பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளை காமனாக இருக்கிற அந்த வேலைவாய்ப்புகளை சம வாய்ப்பு அளிக்கணும். பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கணும். பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் அப்படின்ட்டு எந்த உரிமைகள் சொல்லுது? சமத்துவ உரிமை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.